கிறிஸ்டி ஸ்ரீ வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹார்ட்டில் ஓட்டை அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஹார்ட்டில் ஓட்டை வீடியோ பார்த்துட்டு அது கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னோட பேபிக்கு வந்து நான் வந்து ரொம்ப பார்த்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி பார்த்து தான் இருந்தேன். மாத்திரை கூட சாப்பிட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா என் பையனுக்கு ஹார்ட்ல இப்போ ஹோல்ட் இருக்குன்றாங்களே, இதுக்கு என்னதான் காரணம்? நினைச்சு பைத்தியம் பிடிக்குதுன்ற மாதிரி ரொம்ப கண்டிப்பா ஒரு அம்மாவோட கதறல் இருக்கதான் செய்யும். எந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா அம்மா குழந்தைன்ற பாண்டுன்றது உலகத்திலே ஒரு பெரிய பாண்டுன்றதுல மாற்று கருத்துல உங்களுக்கு வேதனை இருக்குன்றது புரியுது. ஆனா காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டாக்டரா வந்து நம்ம சொல்லும் போது ரொம்ப இம்பார்ட்டன்டா ஜெனடிக்ஸ் தாங்க. இப்போ ஜெனடிக்ஸ் நீங்க சொல்றீங்க உங்க அம்மாக்கு இல்ல, உங்க அப்பாக்கு இல்ல, எங்க யாருக்கும் இல்ல அப்படின்றீங்க. அவ்வளவு போட்ட ஃபேமிலி ட்ரீ கிடையாதுல்ல. உங்களோட தாத்தா, அந்த தாத்தாக்கு தாத்தா, அவங்க தாத்தா அப்படின்னு நம்ம ஒரு ஜெனரேஷன் ட்ரீன்றது எங்கிருந்தோ வருதுங்களங்க. சோ நம்மளாம் வந்து லாஸ்ட் வர அந்த கிளைகள் மாதிரி அந்த வேர் எங்கிருந்தே வருது இல்ல. சோ அந்த ஜீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல. அப்படி ஆகும்போது எம்ப்ரியாலஜிக்கலா டிஃபெக்ட்ஸ் வருதுன்றது நடக்கக்கூடிய விஷயம். சோ ஜெனடிக்ஸ் தான் முதல் காரணம். இதுக்கு நான் வந்து வைக்கிறேன். ஜெனடிக்ஸை தாண்டி மற்ற காரணங்கள் எடுத்துக்கிட்டே தானே நீங்க சிகரெட் பிடிக்கிறதோ இல்ல நீங்க ஆல்கஹால் சாப்பிடுறதோ இல்லைன்னா நீங்க வந்து இந்த சூரிய கிரகணத்துல போ வெளியே போறதோ இல்லைன்னா நீங்க வந்து மாத்திரைங்க ஏதாவது சாப்பிடுறதோ இதெல்லாம் தான் நீங்க பாத்துக்கிட்டீங்களே தவிர ஜெனடிக்ஸ்ன்றதை யாருங்க மாத்த முடியும்? அதனால தானே ஜெனடிக்ஸ் தலையெழுத்து அப்படின்னு ஒன்று வருது.